எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை உனக்கு கொண்டு வரும். இறைவன் உனக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே என் பிரியமே. எதையுமே கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே. உனக்கென்று இந்த வாழ்க்கையையே கொடுத்திருக்கிறார் இறைவன் என்பதை புரிந்து கொள். அந்த வாழ்வில் பிரம்மாண்டமான வெற்றியை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை உன்னிடத்திலிருந்து விட்டால் மிக பிரம்மாண்டமாக வெற்றியை அடைந்தே தீருவாய். அதை கொண்டு உன்னால் மிக பிரம்மாண்டமாக சாதிக்கவும் முடியும். ஆம் என் குழந்தா, எதிரியை நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் அதிகமாகவே இருக்க வேண்டும். சிந்தனைகள்தான் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் சாத்தியமாக்குகிறது. ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுது நல்ல சிந்தனைகளோடு துவங்கு. நல்ல சிந்தனைகளை மட்டுமே சிந்திக்க செய். நடக்கும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்லதாகவே நிகழும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காமல் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் என் பிரியமே. அப்பொழுது நீ காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட சிறப்பான நாள் என்பதை முழுவதுமாக நம்பு. நாளை பிறக்க இருப்பதும் நல்ல நாளாகவே நிகழும் என்பதையும் நம்பிக்கையோடு நம்பு. ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பாகவே மாறிவிடும். ஆம் என் பிரியமே, மற்றவர்கள் உன் குறைகளை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக உன்னை நீயே சரி செய்து கொள்ள முயற்சி செய் என் பிரியமே. அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவுமே இல்லை. உன்னை மதிப்பீடு செய்வதற்கு இங்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். அப்படி நீ இருந்தால் தாழ்வான மனப்பான்மை என்பது நிச்சயமாக உனக்கு வரவே வராது.